சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் ரஜினிகாந்தையும் எப்போதுமே பிரிக்க முடியாது. அந்த பட்டம் அவருக்கு எப்படி வந்தது, அதை சூட்டியது யார் என சுவாரஸ்யங்களை விவரிக்கிறார் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு. பைரவி படத்தினுடைய ஸ்டில் பண்ணின்னு இருக்கும்பொழுது அதில் தான் நான் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி இன் பைரவின்னு போட்டேன் பேப்பரில். ஆமாம், பேப்பரில். ஆமாம். அப்போது மறுநாள் கலைஞானமும் டைரக்டர் பாஸ்கர், அந்த படத்தோட டைரக்டர் எம் பாஸ்கர், அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆஃபீஸில் மீரா சாத்தியிலேருந்து உட்காந்துருக்காங்க நம்ம ஆஃபீஸில். சார் என்ன சார் அப்படின்னு. தானே ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் சந்தோஷத்தில் எல்லாம் பண்ணுறீங்க. ரஜினி சார் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது, அவங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என்ன போய் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. தயவுசெய்து அந்த பேர் எடுத்துகிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் போய் கலைஞானத்தை கேளு, பாஸ்கர் இறந்துட்டார். அப்போ நான் செய்கிறேன் சார்ன்ட்டு மறுநாள் தி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி இன் பைரவின்னு போட்டேன். மறுநாள்லேருந்து வரதில்லை. அது ஒரு தடவை நான் டைரக்ட் பண்ண படம் தெருப்பாடகன், அது புது பாடகன்னா பின்னாடி ஆச்சு. அந்த ஆடியோ ரிலீஸும் போது சிஎம் கலைஞர் தான் முதல்வர். அப்போது ரஜினி சார் வெளியிட கலைஞர் வெளியிட ரஜினி சார் தான் வாங்கிக்கிறாரு. விஜயகாந்த் கூட முன்னிலையில் இருக்காங்க. அப்போது கலைஞர் முன்னாடியே அவர் சொல்கிறாரு, தானுவுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகர், என்றைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை, இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அவர் காலங்காலமாக அவர் தான் சூப்பர் ஸ்டார்.